ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம்னா பிளான்ட் வித் பிரெயின் ராட்டில் வந்து நம்ம இன்றைக்கி அட்மின் அபியூஸ் கேம் தான் விளையாட போகிறோம். நான் வந்து கிங் லெமன் சீட். நான் வந்து இப்போ என்ன பண்ணிட்டேன்னா முந்தா நேற்று தான் கைஸ் விளாண்டேன். கொஞ்ச நாள் வீடியோ வரல ஏன்னா ஃபோன் கொஞ்சம் வேலையாக இருந்துச்சு, அதனால் வீடியோ பண்ணுவேன். ஃபோன் சரி பண்ணியாச்சு. இப்போ வந்து வீடியோ இனிமேல் கரெக்டாக வீடியோ வந்துடும். இப்போ வந்து என்னென்னா மிஸ்டேக் ஆச்சு வந்துருச்சு. என்ன ஆச்சுன்னா, நான் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் கேம் விளாண்டு பிளான்டிஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு ரொம்ப சீட் நல்லா இருக்குன்னு சொல்லி அவ்வளோவா இப்போதைக்கு என்கிட்ட சீடு இல்லைன்னு சொல்லி எல்லாத்தையும் நான் இது நம்ம செல்லர் அவர்கிட்ட போய் நான் விற்றுட்டேன். அதனால் W&L வரப்போதாங்க கைஸ், வந்தால் நம்ம பிடிச்சிடலாம் கைஸ். நான் போய் விற்றுட்டேன். சரி, இப்போ என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ நான் அப்படியே விளாட வந்துட்டேன். நான் மறந்துட்டேன் இப்படி ஒன்று இருக்குன்னு. நேற்றே நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். எல்லா பிரெயின் ராட்டுக்கு இது ரோபாட்ஸ் கொடுத்து வாங்கி வச்சுருக்கணும். ரோபாட்ஸ் கொடுத்துலாம் வாங்க மாட்டேன், சும்மா சொன்னேன். எப்படி இருந்தாலும் இன்றைக்கி வந்துடுவேன். ரோபாட்ஸுக்குலாம் வாங்க நம்மக்கிட்ட காசு இல்லை கைஸ். நேற்று 41 ரோபாட்ஸ் தான் இருக்குது. அதையும் இப்போ தான்டா இந்த 6-7 எடுக்கிறதுக்காக இந்த ரோலை வந்துக்கிருந்தேன். நான் கரெக்டாக உலக வர 6-7 இந்த ரோலை வந்துக்கிருந்துச்சு. அப்படியே நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்படியே தூக்கிட்டேன் 6-7. இது எவ்வளவு 106K ஃபார் 1 செகண்ட். அப்சைட் டவுன் 6-7 வருதா? இந்த லைனில் வாடா டி. ஐயோ மிஸ்டர் கேரட் முடியாது, கன்ஃபார்ம் முடியாது. நான் சொல்கிறேன், இது என்ன தான் நீ வளர்த்தாலும் முடியாது. டிகாட் ஸ்பான். நூபினிக் இந்த நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அதில் உங்களுக்கு என்னென்னா பில்லியன் கிடைக்கும் கைஸ். பில்லியன் மணி 1.3 பில்லியன். எனக்கெல்லாம் நான் அப்போ விளாண்டப்போ ஃபஸ்ட்டில் வந்தப்போ இந்த தான் அப்போ நான் அப்படின்னு அப்போ தான் வந்தேன். அப்போ வந்து எனக்கு என்ன கிடச்சிச்சுன்னா எனக்கு புரியலை. சரி நம்ம கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்மளை கிளிக் பண்ணி வைப்போன்னு சொல்லி கிளிக் பண்ணி வச்சு லூஸ் தரமா இந்த மாதிரி இந்த நோபினி விசாசனையாக வந்துச்சு. அப்போ தூக்குனே போகிறவங்க 1 பில்லியன் எடுத்தோன்னே அந்த அட்மிஷன் அப்போயே அப்படி ஏன்னா அது மேங்கோ சீடை தூக்கிட்டேன். இந்த மாங்மாயல் W கிடச்சிட்டு நல்லாயிருக்கும். அடி மண்டையிலே போடு மண்டை. இது எப்படி எல்லாச்சும் கிடைக்குமா? எள்ளு சுத்தமாக இப்படிலாம் நினைக்கிறேன். இதுவாச்சும் கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க. அதில் சாரி காய்ஸ், ரொம்ப லேக் ஆகுது கைஸ். ஏன் வாட் ஹவ் ஆர் யூ ஸ்டில் அலைவ் ஏண்டா நீ நூபினி கிங்காமா இவன் நீ அனுப்புறது கிங் லெமனி சீடு ஸ்டாக் வந்திருக்கு. ஸ்டார் ஃப்ரூட் சீடு இந்த இப்போ வாங்கினேன். இப்போ அந்த இது இப்போ வந்துச்சு. கிங் லெமனி இந்த இருக்கு வாங்கி வச்சாச்சு. இந்த சொன்னில்ல நீங்கள் முதல்ல அது விளாடும்போது எனக்கு இப்போ வந்து 1.104 மில்லியன் தான் கிடச்சிருக்கு. நீங்கள் முதல்ல விளாடும்போது எங்களுக்கு எப்போ நான் விளாடணும் நான் உண்மையில எனக்கு வந்து 1.9 பில்லியன் கிடச்சிச்சு. அதை வச்சு அதெல்லாம் வாங்கினேன். இது 6-7 பார்த்தீங்கன்னா கைஸ் எனக்கு இந்த ரோலை வந்துக்குச்சு. நான் இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை. இந்த சும்மா காசு மட்டும் போய் மொக்கையாக இருந்துச்சு. சரி என்ன பண்ணன்னு சொல்லி நான் மோட்டில் வாங்கிவிட்டேன். அது மோட்டில் இது வந்துச்சு என்று நான் இந்த இப்போ பாருங்க இதை போட்டேன் இருந்துச்சு. எனக்கு 1 ரோபாட்ஸ் தான் இருக்குன்னு கட்டுதா அந்த மாதிரி தான் மேலே இருக்குது. அப்படியே ரோபாட்ஸை விட்டுப்பா. இது ரோபாட்ஸ் போனவனும் பரவாயில்ல, போட்டு தட்டி தூக்கிடும். எப்படி மாசாக இருக்கா இந்த இது? இப்போ இது எல்லாமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிஃப்ட் பண்ணுது. இது எல்லாமே இது ஒன்று மட்டும் இது ஒன்று மட்டும் கிடையாது. இந்த அந்த எல்லோ கலரில் இருக்கும் அது ஒன்று மட்டும் கிடையாது. அப்புறம் இந்த 6-7 மற்ற எல்லாமே என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிஃப்ட் பண்ணுது. இது கூட ரீசெண்டாக ஒரு ஃப்ரெண்டு கைஸ். என் ஐடி வந்து என்னதுன்னா காட்டுறேன். இந்த மாதிரி பார்த்துருங்க, டெவில் GWS அதான் கைஸ் என் ஐடி. இந்த ஐடி நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா என் ஐடி வரும், ஃபாலோ பண்ணுங்க. நான் சப்போஸ் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறேன் கைஸ். இன்றைக்கி நைட் கரெக்டாக 1 மணி போல் ஸ்டீலியோ பிரெயின் ராட் அட்மின் அபியூஸ் வருது. நான் ஸ்டீலியோ பிரெயின் ராட் அட்மின் அபியூஸ் முடிஞ்சால் நான் போட போடுறேன் கைஸ். 3 மணிக்கு எந்திரிச்சு தான் இருப்பேன். எக்ஸாம் டைம் நான் தினமும் 3 மணிக்கு எந்திரிச்சு
முடியல கைஸ். ஸோ நான் இன்றைக்கி 3 மணிக்கு சாரி 3 மணி போல் தான் 4:30க்கா 4:30க்கு நினைக்கிறேன் அப்போ ஸ்டார்ட் ஆகும் கைஸ். நாங்கள் முடிஞ்சால் வீடியோ போட்டுருவேன் கைஸ். ஆனால் கன்ஃபார்ம் வீடியோ போட்டுருவேன். ஸ்டில் அப்புறம் எல்லாரும் போட்டுருவேன் கைஸ். கவலைப்படுங்க. இந்த கேம் சரியான ஹேங் ஆகுது. சரியான ஹேங். சியாஜினி பாஜு என்ன இந்த அட்மிட் டெஸ்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இல்லை நான் வந்து பாதி டாஸ்க் கூட முடிக்கணும். பை 25 சீட்ஸு பை எவ்வளோ சீட்ஸ் இல்லை பை 25 சீட்ஸு. சரி பை 100 கேஸ் இது கூட நான் எப்படியா செஞ்சிடலாம். ஃபியூஸ் 5 பிரெயின் டாஸ் ஓகே. ஓப்பன் 7 கார்ட்ஸ் அதுவும் 100 சீட்ஸு வாங்கணுமா. அதுக்கடுத்து 250 சீட் வாங்கணுமா. அப்போ தான் இந்த அட்மின் செஸ்ட்டு அதுவும் அப்பயே ஓப்பன் பண்ண மாட்டேன். நான் அட்மின் அபியூஸ் அன்னைக்கு மட்டும்தானா. இது நான் பிளான்ட் எக்ஸ்ட்ராக்டர் இது எனக்கு புரியல போங்க. இதெல்லாம் எனக்கு தெரியும். ஃபியூஸ் மிஷின் தெரியும் கைஸ். ஆனால் இதில் போட்டு ஒரு விஜயம் இல்லை. இப்போ நம்ம ஸ்டீல் லேபர் இடத்துல எப்படி நம்மளா ஏதாச்சும் போட்டுக்கலாம். பிஃபோர் கிரியேஷன் நியூ மூட்ஷன் கரியூப்புடு என்னது ஆஃப்டர் கரியூப்ஷன் பிரிங் சூஸ் பிளானா பிங் மெயின் பிளான்ஸ் டக்குன்னு போடா பிளான்ட் கார்டனு ஏதாச்சும் இல்லை ப்ரோ. இது ஸ்டார் ஃப்ரூட் எடுத்து போயிடுமா. அதான் கைஸ் அதை தான் எடுக்கணும். வேறு வழியே இல்லை. ஸ்டார் ஃப்ரூட் எஸ் பிக்கப் திஸ் பிளான்ட். ஓடு அந்த மியூட்டிஷன் என்ன மியூட்டிஷன் பார்ப்பாங்க. தரமான மியூட்டிஷனா இருக்குப்பா. கேலக்ஸி மியூட்டிஷனா என்ன மியூட்டிஷன் தெரியல. சூஸ் பிரெயின் டாட்ஸ் பிங் மீ ஐ காரி என்னன்னு புரியல. பிளான்ஸ் ஸ்டார் ஃப்ரூட் பக்கு சரியான ஹேங் ஆகுது கைஸ். கொடுக்குறேன் நம்பி யாசும் பண்ணி விட்றாதீங்கடா. ஏ 4.52 ஆத்தாடி என்னடா 4 செகண்ட் ஆகும். நான் 4 மினிட்ஸ். ஓகே கைஸ் இது வேஸ்ட்டு கைஸ். ஆனால் இது எத்தனை வாட்டி பண்ணிட்டேன் தெரியுமா கைஸ். ஷம்பு ஷீட்டா 1 அலேசியான்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க ட்ரெஸ் அலேசியான்ட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். தெரியலையே கைஸ். இருங்க பார்ப்போம். அலேசியா அதிகமாக என்கிட்ட இருக்கும் நினைக்கிறேன். இந்த இருக்குல்ல ஆத்தாடி அலேசியாவே நான் எத்தனை வச்சுருக்கேன். இன்வென்ட்ரி ஃபுல்லியா ட்ரிப்பி ட்ராப்பி இன்வென்ட்ரி ஃபுல்லானால் பரவாயில்ல நான் இதை இப்போ நான் திருப்பி இதை எல்லாத்தையும் வெயிட் பண்ணி விட்டுலாம் போயிடும். அவ்வளோதான். பல்லரினா கப்புச்சினா வல்லரினா போட்டுருக்கு. பலூனுக்கு நம்ம மைண்ட் எங்கே போகுது. இருக்கான். ஃபர்ஸ்ட் எக்யூப் பெஸ்ட் கொடுத்துக்குவோம். இப்போ I want to sell my inventory. Admin abuse. என்கிட்ட இப்போ எவ்வளோ 3.4 பில்லியன் இருக்குது கைஸ். பில்லியன் கியர் ஷாப்பில் ஏதாச்சும் வந்துருக்கா கைஸ். போன அட்மின் பிசி யார் பார்த்தீங்க. ஆனால் புதுசாக என்னமோ கொண்டு வர போய் கேரக்டர்லாம் சொல்லிட்டு புதுசாக என்னமோ கொண்டு வர போறேன்டாங்க. ஒன்றுத்தையும் காணும். அட்மின் அபியூஸ் முடிஞ்சா? அட்மின் அபியூஸ் முடிஞ்சா?
அதுக்குள்ளேயா? இல்லை எனக்கு புரியலை. எப்பட்றா அட்மின் ஆஃபீஸ் அதுக்குள்ள முடியும்? ஒரு மியூட்டிஷியனை காணோம், ஒன்றுமே காணோம். இந்த அவர் இருக்காருப்பா, அவர் இருக்காரு. அட்மின் ஆஃபீஸ் ஓவர்னு கேட்டு பார்ப்போம். Admin abuse. Admin abuse over. Admin abuse ചെയ്യാൻ പറ്റും കൂടി. Admin abuse completeன்னு கேட்குறீங்க. complete சொன்னால் அதுக்குள்ள அட்மின் ஆஃபீஸ் முடியுமா? இல்லை காய்ஸ், அட்மின் ஆஃபீஸ் இன்னும் முடியல காய்ஸ். அம்மா தப்பா அதுக்குள்ள அட்மின் ஆஃபீஸ் முடிஞ்சா? ஆனால் பாதி பேரை காணுமே காய்ஸ். அட்மின் ஆஃபீஸ்னா அட்மினுக்கு நம்ம இது நம்ம கொடுத்தோம்ல 4 minutes ஆச்சு. இஜா பரினும் டிஜே பைனாஜாரு டிஜே 15 14 13 அதுக்குள்ள நான் கார்டன் போய் இது முடிச்சுவாங்களா அந்த டிஜேவை? நான் ப்ளஸ் 1 ஸ்டார் போட்டேன். ஸ்டாக் ஓ நம்ம அந்த இதில் போட்டது வந்துருச்சா? கிங் லெமன் ஷீட். என்னடா தம்பி அதிர்ச்சாப்பா கொடுங்கப்பா. எங்க எங்க அந்தா இருக்கா? ஏய் தரமா இருக்குதா? சரி அடுத்த நான் கிங் லெமனியை கொடுக்குறேன். வச்சுரு ரெடி பண்ணிட்டா. பை பை. ஆனால் ஸ்டார்ட் தரமாக இருக்குல்ல கைஸ். முதல்ல நம்மளுக்கு மியூட்டிஷன் வர கஷ்டப்படணும். இதில் அந்த கஷ்டம் இல்லை போல. அப்படியே எலிசா இது அந்த கரப்டிவ் மியூட்டிஷன்றால எலக்ட்ரிக் தரமாடி மியூட்டிஷன் கைஸ். ஈபர்த் இருக்குது, எல்லாமே கம்ப்ளீட் இருக்குது. எதுக்கு வீடியோ இருக்குன்னா காசு 3.44 பில்லியன் காய்ஸ் போயிடும். அதான் பயமாக இருக்கு. இல்லை எனக்கு ப்ரோ இருக்கா ப்ரோ? எங்கே வைக்காத? இந்த இடத்துல இருக்குமா? இந்த இடத்துல தான் ஒன்றுமே இல்லை இருக்கு. டேமேஜ் எவ்வளவு? 10.1k டேமேஜ். 6 எவ்வளோ கிடச்சிருக்கு இப்போது? 6 46,000க்கு மேலே கிடச்சிருச்சு. 47,000 கிட்ட கிடச்சிது. 6 எல்லாத்துலேயும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும். நானும் வீடியோ போட்டு தான் இருக்கேன். ஒரு லைக்கான சப்ஸ்கிரைபருக்கான ஒன்றுமே வரல. கொஞ்சம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபர் போட்டு மாற்றி விட்டுருவேன் கைஸ். இப்போ நான் ஒரு இது வச்சுருக்கேன் நினைக்கிறேன். யாரெல்லாம் என் வீடியோ பார்த்துட்டு என் ஐடி இந்த டெவில் GWS இருக்குல்ல அந்த இதை வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து அக்செப்ட் பண்ணிடுவேன். நான் கொடுக்குறீங்கன்னா அக்செப்ட் பண்ணிடுவேன். அக்செப்ட் பண்ணிட்டு கரெக்டாக எத்தனை நாளைக்கு சண்டே ஒரு
சண்டே ஒரு மதியம் ஒரு சாயந்தரம் ஒரு 2 மணிக்கு இல்லை சாயந்தரம் ஒரு 4 மணி அப்படி 4 மணிக்கு 4:30 கரெக்டாக அட்மின் அபியூஸ் டைம். இன்றைக்கி நடந்த அபியூஸ் 4:30 யார் பிளான்ட் விஸ் பிரெயின் ராட்டில் ஆடுங்க. நான் புதுசாக யாரையும் அக்செப்ட் பண்ணியிருக்கீங்க பார்த்து நான் கொடுப்பேன். ஆனால் உள்ளக்க வந்தோடனே இந்த என் பேஸ் கட்டமில் என் பக்கத்தில் வந்து ஐஎம் யுவர் சப்ஸ்கிரைபர் போன்னு மெசேஜ் இருந்தால் அப்படி அடிங்க. தெரியுமில, இந்த இதில் தான் அடிக்கணும். புதுசாக விளாட்றவங்க யாராச்சும் தான் இதை பார்த்து அப்படியே இப்படி அடிச்சுக்கணும் காய்ஸ். அடிச்சுட்டு யாரையும் அப்படி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து இதுலேருந்து எந்த பிரெயின் ராட் கேட்டாலும் நான் 6-7 கூட கேட்டாலும் தந்துடுவேன். 6-7 கூட கேளுங்க. இந்த இதுலேருந்து எந்த பிரெயின் ராட் கேட்டாலும் என் சப்ஸ்கிரைபருக்கு தருவேன். நாளைக்கு கரெக்டாக சாயந்தரம் 4:30 இல்லை நீங்கள் இது கூட கேட்கலாம். சீட்ஸ் கேட்கலாம், இல்லை பிளான்ட்ஸ் கேட்கலாம், ஸ்டார் ஃப்ரூட் கூட கேட்கலாம் கரெக்டாக. ஆனால் 4:30 to 5 மணிக்கு போல் 5 மணிக்கு வரைக்கும் தான் கரெக்டாக. யார் வரீங்களோ காய்ஸ் அதுக்கும் ஐஎம் யுவர் சப்ஸ்கிரைபர் போன்னு சொல்லணும். அதுவும் சப்ஸ்கிரைபர் பண்ணியிருக்கணும். சரிங்களா காய்ஸ்? தட்ஸ் மை கிவ் அவே. தரமா இருக்கியா காரு? இங்கே வந்துடாதரா இதில் வந்துடாத. அங்கிட்டு போ. தரமா பயலுக. டக்குன்னு ஷோ நீ போயிருமா? அது இந்த ஸ்டார் ஃப்ரூட் சீடை கையில் எடுத்து வச்சுக்கோங்க. எந்த இடத்துல நல்ல பிரெயின் ராட் வருதோ அந்த இடத்துல தூக்கி சொருகிடுவோம். அவ்வளோதான். பேச்சுனா கரெக்டாக இருக்கணும் காய்ஸ். நாளைக்கு இந்த கிவ்அவே யாரும் மறந்துடாதீங்க. நீங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட நீங்கள் சொல்லலாம். அவங்க கூட ஆனால் ஐஎம் யுவர் சப்ஸ்கிரைபர் சொல்லிட்டு நான் இப்போ ஒரு இந்த இதை கட்டணும். ஒரு இமோஜியும் போடணும். அப்போ தான் என்ன நம்ப முடியல காய்ஸ். என்ன இமோஜி போடலாம்? இந்த இமோஜி இந்த டெவில் ஆமாம் டீமன்னால இந்த டெவில் இமோஜி இந்த இமோஜி போடணும் காய்ஸ். இந்த இமோஜி போட்டணும். ஐஎம் யுவர் சப்ஸ்கிரைபர் போன்னு சொல்லிட்டு இந்த இமோஜி போடணும். கரெக்டாக அதில் எத்தனை உங்களுக்கு அப்படிலாம் போடணும் தானே காய்ஸ். நீங்கள் ஒரு 2 இமோஜி அப்படி ஒரு இமோஜி கூட போட்டால் போதும். சரிங்களா காய்ஸ்? இதை போகிறவங்களுக்கு நான் இந்த இதுலேருந்து எந்த சீட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். அப்பலாட்டி இதுலேருந்து எந்த பிரெயின் ராட் வேணால் எடுத்துக்கலாம். தட்ஸ் மை கிவ் அவே ப்ரோ. கிவ் அவே 4:30 நான் 4:25 போலே உள்ளே போயிடுவேன். நீங்கள் கரெக்டாக இப்போ நீங்கள் வேறு சர்வருக்குள்ளே போயிடுவீங்க. எப்படின்னா இப்போ நான் லாஸ்ட் அந்த வீடியோ முடியும் போது சொல்கிறேன் எப்படின்ட்டு. சார் அட்மின் அபியூஸ் முடிஞ்சா? அட்மின் அபியூஸ் ஓவர் காய்ஸ். முடிஞ்சு மணி எத்தனை? 5:37 முடிய போகுது. 40க்கு முடிச்சுடுவேன். Admin abuse. Hey, trip drop. Inventory full. Equip best brain rot. I want to sell my brain rots. Best limited rarity. காய்ஸ் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இப்போ நீங்கள் இதில் போய் எங்கே ஐயோ மறந்துட்டீங்க. இப்போ நீங்கள் இதில் போயிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் கஷ்டப்படணும். ஆட்டோ செல் கொடுத்துட்டிங்கன்னா ஐ வாண்ட் டு பிக்கப் திஸ் பிளான்ட் நோ. இப்போ ஆட்டோ செல் கொடுத்தீங்கன்னா இப்போ நான் இப்போ ரேரு எபிக் கலர் கீப் கிரே கொல்ட்டா. இப்போ வந்து டெலிஸ்னால் என்னன்னு தெரில. டெலிஸ் எபிக் ரேர் எபிக் இதெல்லாம் இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னா சேல் பண்ணி ஆட்டோ செல் எப்படின்னா
இப்போ நம்ம போய் செல் பண்ணோம் இன்வென்ட்ரி ஃபுல் ஆகல அந்த மாதிரி இல்லை ஆகாது காய்ஸ். ஆட்டோ செல் அதுவாகவே அதான் காய்ஸ். இந்த இப்போ நம்ம இன்வென்ட்ரியில் போய் நம்ம எக்யூ பெஸ்ட் பிரெண்டோட பக்கத்துலேயே இருக்கும். இப்போ இது எப்படின்னா மியூட்டிஷன் இருக்குண்ணா, மியூட்டிஷனில் எல்லாமே இருக்கட்டும். இப்போ ரேரில் மியூட்டிஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா எபிக் அந்த மாதிரி இல்லை சீக்ரெட்டில். இப்போ இதில் எப்படின்னா கலராக இருந்துச்சுன்னா நம்மளது வந்து இது எபிக்கு. எப்படின்னா கலராக இருந்துச்சுன்னா இதெல்லாம் நம்ம செல் பண்ணக்கூடாது. நீங்கள் மாட்டில் இப்படி கலர்லெஸ்ஸாக இருந்தால் தான் இது எல்லாமே செல் ஆகும் காய்ஸ். நீங்கள் மாட்டில் வாசை போய் இப்படி பண்ணி விட்டீங்கன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சிச்சு. அட்மின் அபியூஸ் டைம் ஓவர்னு நினைக்கிறேன் காய்ஸ். அவ்வளோதான், எஸ் முடிஞ்சு. இப்போ வந்து நான் உங்களுக்கு அதை எப்படின்னு சொல்லித்தரேன். ஃபோன் அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கோங்க, ஃபோன் அப்படியே ஃப்ளிப் பண்ணிக்கோங்க காய்ஸ். ரொம்ப லேக் ஆகுது. ஃபோனை ஃபிட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இப்போ நீங்கள் தனியாக அப்படி அந்த டயத்துக்கு போய் நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் அவங்க அந்த இது ஐடி அந்த சர்வருக்குள்ளே இருக்க மாட்டேன். இப்போ நான் எப்படின்னா இப்போ இந்த மாதிரி காட்டும். இப்போ ஸ்கைன்னு ஒருத்தர் டைரி பிளாட்ஸ் கொடுக்குறேன்னா இப்போ நான் இப்படி இவங்க இது கொடுத்து நான் ஜாயின் கொடுத்தா நான் அவங்க விளாட்ற சர்வருக்குள்ளே நான் போவேன், அப்படி வேறு சர்வருக்குள்ளே போவேன். சரிங்களா? அந்த மாதிரி தான். இப்போ நீங்கள் நார்மலாக இதுக்குள்ளே போனீங்கன்னா அந்த சர்வரில் நான் இருக்க மாட்டேன். இப்போ நீங்கள் நான் ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் அக்செப்ட் பண்ணிடுவேன். அப்போ என் பேர் கீழே நான் என்ன கேம் விளாட்றேன்னு காட்டும். அதை கிளிக் பண்ணி அப்படியே நீங்கள் ஜாயின் கொடுக்கணும் கைஸ். அப்போ தான் அவங்களுக்கு இதுவாகும். பாய் கைஸ், see you later. நாளைக்கு காலையில் 8 மணி போல் ஸ்டீரியோ பிரெயின் வீடியோ வந்துடும். பாய்.